புனித ரம்ஜான் மாசத்துல நான் தர்மம் பண்றேன்னு சொல்றேன், இதுதான் உன்னை சேர்ப்பேன். ஏன்னா இது போன்ற தர்மங்கள் இஸ்லாமியர்கள் அவ்வளோ பண்றாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் பண்ணியிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன், சென்னையில் மட்டுமே சொல்றேன். தங்கச்சி அக்கா உட்காந்துக்கிட்டு வீட்டில் எப்படி இருப்பாங்க, வெளியிடும் போது அந்த இதை போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கு. இவன் டக்குன்னு திரும்பி வந்து சி தலையில துணியை போடு, இவன் என்ன சொல்றான், தலையில துணியை போடு. அதுக்கு எதுனா சில பேர் 4 பேர் வந்து கமாண்டில் திட்டுவானுங்க பாரு. சரி, நீ தலையில துண்டு போடுன்னு சொல்ற உன் தங்கச்சியா அக்காவை யாரு, அப்போ கல்யாணம் ஆகலை அப்போ, சரி அதைய வீடியோ வந்து நீ வந்து எடிட் பண்ணி யூடியூப்ல போடணுமா இல்லையா? நீ அதையே அப்படியே போடுறேன்னு சொன்னா அப்போ என்ன, இதெல்லாம் வியூவர்ஸை கூட்டுறதுக்காக இவர் பண்ற ஒரு விதமான புரிதாடா உனக்கு? வியூவர்ஸை கூட்டுறதுக்காக, சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்துறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ ஏன் இப்படி கீழ்த்தரமா கீழே இவ்வளோ அசிங்கமா இறங்குறேன்? அதான் சார், அந்த இப்போ வந்து இவ்வளோ நாட்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இர்ஃபான் அவர்களுடைய ஆரம்ப கட்ட நாட்கள்ல இருந்து இர்ஃபான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்குமே வந்து அவருடைய குழந்தையுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவியினுடைய பிரசவத்தின் போது எடுத்த வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவரை தான் வந்து திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவருடைய மனைவியுமே வந்து சேர்த்து அவரையுமே வந்து எல்லாருமே அவளே செருப்பால் அடிக்கணும். அவள் சிரிப்பு பார்த்தீங்களா? ஏண்டா ஒரு 50-100 ரூபாய் வாங்குறது அந்த மக்கள் ஓடி வராங்க, அவங்கள பார்த்து நீ அடிக்க அந்த அரட்டை லூட்டி இருக்கு பார்த்தியா, அதை வீடியோ ஆக்கி நீ வச்சு அதை பொதுமக்கள் பார்த்துட்டு என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அவளையும் சேர்த்து செருப்பால் அடிக்கணும். அவன் பொறுக்கின்னா இது பெரும் பொறுக்கியாக இருக்குது. நான் அப்படி தான் சொல்கிறேன் நான். ஏன்னா சரி அந்த நாய் தான் அப்படி பண்ணுறான், ஏங்க சும்மா இருங்க, அப்படி பேசாதீங்க, அமைதியாக இருங்க, அவங்க பாவம் வறுமையில் வராங்க, இருங்க நம்ம கீழே இறங்கி கொடுப்போம். இந்த நாயாச்சும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த பொறுக்கி தான் வீடியோவுக்காக அடிக்கடி கையிலெல்லாம் கீரல் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாவட்டன்ற நான். அப்படி கையில கீரல் விழுந்துருக்கேன், கீரல் விழுந்தா நீங்க ஏன் கண்ணாடி இறக்கி விட்டுட்டு இப்படி கொடுக்குற, எனக்கு கூட உனக்கு கொடுன்னு சொல்லும்போது வரதான் செய்யும். என்ன மாதிரி ஆள் அங்கே நின்றுதுன்னா அந்த நாய் அந்த பொறுக்கியும் அந்த பொறுக்கி பொண்டாட்டியும் கையை பிடிச்சி இழுத்து வெளியே காரை விட்டு இழுத்து விட்டு 2 குத்து ஊற்றிருப்பேன் நான். ஒன்று தர்மம் ஒழுங்கா கூடு, என்னடா மயில் கேமரான்னு சொல்லி கேமராலாம் அடித்து உடச்சிருக்கணும் அந்த நாயை.